வணக்கம் தோழர்களே. மரண அடி அடிச்சிருக்காப்புல நிதிஷ்குமார். அலறி அடிச்சிட்டு ஓடி போய் காலில் விழுந்து மண்டிட்டு இருக்காரு நம்ம G56 இன்ச்சு மோடி. நாம ஏற்கனவே முழுசா பேசிட்டோங்க. கடுமையான குடுமிப்புடி சண்டை நடந்துட்டு இருந்துச்சு பீகார்ல. இந்த ஆண்டு பீகாரினுடைய சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. அந்த தேர்தல்ல எப்படியாவது ஜெயிச்சிடணும், மீண்டும் நிதிஷ்குமார் தான் முதலமைச்சரா வரணும்னு அந்த கட்சிக்காரங்க கடுமையான வேலை பார்க்கறாங்க. ஆனா பாஜக அதெல்லாம் கிடையாது, நாங்க தான் வருவோம் அப்படின்ட்டாங்க. இந்த சூழ்நிலை தான் குடும்பம் சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. நிதிஷ்குமார் சொல்லிட்டாருங்க, பாருங்க நாங்கெல்லாம் உங்க கூட இருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு ஒரு போடு போட்டாரு பாருங்க. பதறிட்டாரு மனுஷன். மோடியுடைய நாற்காலியை புடிச்சுக்கிட்டு இருக்கிறதே நிதிஷ்குமாரும் சந்திரபாபும் தானே. இந்த ரெண்டு முதலமைச்சர்கள் தானே மோடியுடைய நாற்காலியை புடிச்சிட்டு ஆதரவு கொடுத்தாங்க. உங்களுக்கு நல்லா தெரியுங்க, 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பயங்கரமா நாங்க 400 இடத்த ஜெயிப்போம்னு சொல்லிட்டு இருந்த பாஜகவுக்கு மக்கள் பாடம் நடத்தினாங்க. அதுல 240 தொகுதி மட்டும்தான் ஜெயிக்க முடிஞ்சது. பெரும்பான்மை கூட வர முடியாம தோத்து போய் மைனாரிட்டி ஆகி உட்கார்ந்துட்டாங்க இந்த பாஜக கும்பல். அந்த சமயத்துல கை கொடுத்தவர்கள் தான் நிதிஷும் சந்திரபாபுவும். இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா முட்டு கொடுத்து தூக்குன பிறகு அவங்கள அப்படியே வச்சு ஆட்சியில் 3வது முறையாக ஹாட்ரிக்கா ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு உருட்டினாங்க. இப்போ யார் கையில் இருக்கு ஜியோடைய ஆட்சி? இந்த ரெண்டு பேர் கையில் தான் இருக்கு. இதில் யாராவது ஒரு ஆள் லேசாக கையெடுத்தா கூட பொட்டக்கட்டின்னு விழுந்துரும், மொத்தமாக சரிஞ்சு போயிடும் பாஜக ஆட்சி. அது அந்த கும்பலுக்கு தெரியும். இதுதான் சூழல். அப்படின்றதுனால போன பட்ஜெட் தேர்தலில் பார்த்தீங்கன்னா சந்திரபாபு அவர்களுடைய மாநிலத்திற்கு பயங்கரமான இந்தா வச்சுக்கோ அப்படின்னு பட்ஜெட்ல அடிச்சு தள்ளி விட்டாங்க. ஏன்னா அதுலயாவது குளிந்து போய் உட்காரட்டும் அப்படின்னு. ஆனா என்ன நடந்து போச்சு அப்படின்னா, மகாராஷ்டிராவில் சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு போச்சு. சட்டமன்ற தேர்தல் மகாராஷ்டிராவில் முடிஞ்சோடனே ஒரு தெம்பு வந்துருச்சு பாஜகவுக்கு. அந்த தேர்தலில் அதிரடியான வெற்றி பாஜக அடைஞ்சிருந்தது. அவங்க எப்படி ஜெயிப்பாங்கன்னு நமக்கு தான் தெரியுமே. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த ஜெயிச்ச கும்பலுக்கு ஒரு கெத்தாகி யாரை வச்சு ஜெயிச்சாங்க? அங்க சிவசேனாவை உடைச்சிட்டு ஏக்நாத் சிண்டே என்கிற துரோகி கட்சியை பிரிச்சுட்டு போய் 40 எம்எல்ஏக்கு மேல தட்டிட்டு போய் பாஜக கூட கூட்டணி வச்சு ஜெயிச்சாப்ல போன முறை. அதனால அவரை முதலமைச்சராக்குனாங்க. இந்த முறை பாஜகவே பெரும்பான்மையில ஜெயிச்சிச்சு. பாஜகவே பெரும்பான்மையில ஜெயிச்ச பிறகு எனக்கு என்ன உன் தயவு அப்படின்னு ஏக்நாத் சிண்டேவே தூக்கி எறிஞ்சதை நம்ம பேசணும். அவரும் எப்படியாவது முதலமைச்சராக கடைசி நேரம் வர தர்ணா பண்ணாரு, போராட்டம் பண்ணாரு, சொந்த ஊருக்கு ஓடினாரு, ஆஸ்பத்திரியில் சேர்ந்தாரு, என்னென்னமோ டிராமா பண்ணியும் கடைசியில் கை கொடுக்கல. அங்கே பாஜக காரங்க தான் முதலமைச்சரானாங்க. இப்போ என்ன ஆயிப்போச்சு பீகார்ல? அதெல்லாம் கிடையாது. இந்த முறை நாம தான் இங்க சிஎம் ஆகணும், பாஜக காரங்க தான் சிஎம் ஆகணும், நாம ஏன் அடுத்த கட்சிக்கு விட்டு கொடுக்கணும் அப்படின்னு கடுமையா பீகார் மாநிலத்தில் இருக்கிற பாஜக போர்க்கொடி உயர்த்த ஆரம்பிச்சிச்சு. அந்த கும்பலுக்கு தெரியல இந்த நிதிஷ்குமார் விட்டா மோடியுடைய நாற்காலி சரிஞ்சிரும்னு. ஆனா அவங்க தான் பங்குக்கு கடுமையான வேலைகளை பார்த்தாங்க. ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பாஜக கூட கூட்டணி வைப்பதும் கண்ணை திறந்துகிட்டே பாழுங்கணத்துல குதிக்கிறதும் ஒண்ணுதான். ஏன் உதாரணமா சொல்றேன்னா, இந்தியா முழுசு விடுங்க, இந்த பீகாரே நல்ல உதாரணம், நிதிஷ்குமாரே நல்ல உதாரணம். 2015 சட்டமன்ற தேர்தல் நடக்குதுங்க. 2015 இதே நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தள கட்சியும் பாஜகவும் ஒன்னா சேர்ந்து நிக்கிறாங்க பல கட்சிகளுடைய கூட்டணியோட. அந்த கூட்டணி கட்சியில இந்த நிதிஷ்குமாரை ஏத்து நின்ன ஆட்களுக்கு மறைமுகமா சப்போர்ட் பண்ணதா பாஜக. அவங்க எப்பவுமே நல்லவங்க கிடையாது. நம்ம கூட கூட்டணி வைக்கிறாங்கன்னா நம்மள முடிச்சு விட போறாங்கன்னு அர்த்தம். எப்படி அதிமுகவை தமிழ்நாட்டில் முடிச்சு விட்டாங்களா, அது போல அதுதான் அங்க நடந்திருக்கு. 2015 சட்டமன்ற தேர்தலில் 71 சீட்டு இந்த ஐக்கிய ஜனதா தளம் ஜெயிக்குது. அதாவது நிதிஷ்குமார் ஜெயிக்கிறாரு. பாஜக வெறும் 53 சீட்டு ஜெயிக்குது. சரிங்க, 2020 தேர்தலில் அப்படியே உள்டாவாயிருச்சு. பாஜக இந்த ஆட்சியை வச்சு தன்னை வளர்த்துக்குச்சு. அப்படியே உள்டாகி 73 சீட்டு பாஜக வாங்குது, 43 சீட்டு இங்க ஐக்கிய ஜனதா தள் அதாவது நிதிஷ்குமார் வாங்குறாரு. 71 எங்க இருக்கு, 43 எங்க இருக்கு பாத்துக்குங்க. மொத்தமா காலி பண்ணிட்டானுங்க. ஆனா இவருக்காவது அறிவு வேணாம், சாகுற வரை முதலமைச்சராக இருந்து சாகணும்ன்றது மட்டும்தான் மண்டையில ஓடும் போல இருக்கு. அதனால என்ன பண்ணிட்டாரு, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு விட்டு கடைசியில இவர் இவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்காரு, இவரே முதலமைச்சராக 2020 43 சீட்டே வாங்கின ஒரு கட்சியினுடைய தலைவரை 71 சீட்டுக்கு மேல வாங்கின இந்த பாஜக கும்பல் அப்படியே முதலமைச்சர் ஆயிடுச்சு.
இது போன முறை. இப்போ 2025 இந்த வருஷம் தேர்தல் வரப்போகுது. இப்போ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்பதான் குடுமிப்பிடி சண்டை வருது. இப்போ ஐக்கிய ஜனதா தளம், அதாவது நிதிஷ்குமார் கட்சி, அந்த கும்பல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஊரே எங்க ஊரியா, யார் நீ, நாங்க பீகாருடைய பூர்வ குடிகள், நாங்க எங்க மண்ணு எங்க ஊரு, இங்க வந்து ஒரு பாஜகக்காரன் வந்து இங்க ஆட்சி அமைச்சிட்டு போயிடுவானா, எங்களை பார்த்தா உங்களுக்கு சொம்பா இருக்கான்னு நிதிஷ்குமார் பேசல, ஆனா எல்லாரையும் பேச வச்சார். ஒட்டுமொத்த பீகார்ல இருக்கிற இந்த ஐக்கிய ஜனதா தள தொண்டர்கள் அத்தனை பேரும் போஸ்ட் அடிச்சு ஒட்டி ரணகலப்படுத்திட்டாங்க. பயங்கரமா வந்து உள்ளடி வேலை பார்த்தாங்க. ஏற்கனவே போன தேர்தலையும், அதாவது 2020 தேர்தலையும், தேர்தல் ஆணையத்தை வச்சு பாஜக அவ்வளவு கேவலமா வெளிப்படையா அயோக்கியத்தனம் பண்ணது பீகார்ல தான். நீங்க விவி பேட்ல சீட்டு வரும்ல, இந்த சீட்டெல்லாம் விழுகும்ல, அந்த அதுக்கு பேர் விவி பேடு, அதை எண்ணிக்கையும் மெஷின்ல பதிவாகி இருக்கிற வாக்குகளுடைய எண்ணிக்கையும் சம்பந்தமே இல்லாம இருக்குங்க. சம்பந்தமே இல்லாம இருக்கு. இதை கண்டுபிடிச்சு சமூக ஆர்வலர்கள் போராளிகள்லாம் போய் கேட்டா கண்டுக்கவே இல்லை தேர்தல் ஆணையம். இதாவது பரவாயில்ல, சில இடங்கள்ல அங்க இருக்கிற வாக்காளர்களே 1000 பேரா இருந்தா இது 2000 பேருக்கு வாக்கு இருக்கு, எப்படி வரும்? அதுக்கும் அவங்க சொல்லல. இதை தாண்டி ஒரு வேலை பார்த்தாங்க போன தேர்தல்ல. 10 இடங்கள்ல காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு. அவங்க மொத்தம் 16 இடம் இப்பே ஜெயிச்சிட்டாங்க போன தேர்தல்ல. அதை தாண்டி ஒரு 10 சீட்டு எக்ஸ்ட்ராவே ஜெயிச்சிருந்தாங்க. இந்த தேர்தல் ஆணையம் இந்த காங்கிரஸ் இந்தந்த இடங்கள்ல 10 சீட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னு அறிவிச்சிட்டு 1 மணி நேரத்துல இந்த 10 இடத்தையும் பாஜக கூட்டணி ஜெயிச்சுதான் அறிவிக்குது. ஒருவேளை அந்த 10 சீட்டு கிடைச்சிருந்தா இங்க ஆட்சி அமைச்சிருக்காரு பாஜக. போன தேர்தலே வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க மக்கள். ஆனா உள்ளடி வேலை பார்த்து ஏமாத்திட்டாங்க. இதுதாங்க அங்க இருக்கிற கள நிலவரம். இந்த சூழ்நிலையில தான் எப்படியாவது நான் தான் முதலமைச்சரா இருப்பேன் அப்படின்னு உறுதியா நின்று, நீ கேட்கலன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, கூட்டணியை கட் பண்ணிட்டு நாங்க போயிட்டே இருக்கோம், உள்ளூர்ல இருக்க கட்சிகளோட நாங்க போட்டு உங்களை யாருன்னு எதிர்கொண்டுக்கிறோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு அஸ்திரத்தை போட்டாரு பாருங்க. நடுங்கி போனாருங்க. யோசிச்சு பாருங்க, எனக்கு கூட்டணி வேணாயா அப்படின்னு முடிவு பண்ணி இவர் பாட்டுக்கு வெளியே போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஆட்சி என்ன ஆகும்? அவ்வளவுதான் டமாலு. அப்பதான் யோசிச்சாரு, ஐயோ இது ரொம்ப டேஞ்சரான இடத்துக்கு கூட்டிட்டு போகுது, இதை இப்படியே முடிச்சிருவோன்னு நேரா வந்து பிரதமர் மோடி ஓடி போய் டம்முன்னு காலில் விழுந்துட்டாரு நிதிஷ்குமார் காலில். என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? இப்போ இந்த தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஐக்கிய ஜனதா தள கூட்டணி தொடரும். அதோட மட்டும் இல்ல, இந்த தேர்தலையும் நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் என்று அறிவிச்சிருக்கிறாங்க. இது ஒரு பயங்கரமான ஐக்கிய ஜனதா தளத்துக்கான வெற்றியாக கொண்டாடிட்டு இருக்காங்க அவங்க. ஆஹா, நாங்க தாண்டா நீ முதலமைச்சர் அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு தோழர்களே. யோசிங்க, மகாராஷ்டிரால கூட்டணி ஆட்சிதானே வச்சிருந்தானுங்க. மகாராஷ்டிரால கூட்டணியை நின்று தானே தேர்தலை எதிர்கொண்டாங்க. ஆனா கடைசி நேரத்தில் பெரும்பான்மை கிடைச்ச உடனே அந்த பாஜக என்ன பண்ணுச்சு? தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருந்தானுங்க. இங்கேயும் அது நடக்க வாய்ப்பு இருக்கு. நாங்க பாஜக வந்துதான் நிப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் கொஞ்சம் எம்பிக்களை காசு கொடுத்து வாங்கி எங்க ஆட்சியை நாங்க ஸ்ட்ராங் பண்ணிக்கிறோம், உன்னுடைய உதவியில எங்களுக்கு தேவையில்லை என்று மோடி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதிகப்படியான இடங்களை பாஜக ஜெயிச்சிருச்சு. 243 தொகுதி இருக்கு பீகார்ல. அதுல 122 தொகுதியில வென்றாலே அவங்க வந்து பெரும்பான்மையில வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் ஈஸியா போற போக்குல இந்த முறையெல்லாம் அடிச்சு ஆடுவாங்க பிஜேபி. ஏன்னா அவங்க தான் எந்த அறமும் இருக்கு. அதுல தேர்தல் ஆணைய பாக்கெட்டுள்ள இருக்கு, தேர்தல் ஆணையத்தை வச்சு முடிச்சு விட்டலாம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவுல இருக்கிறாங்க. ஸோ நிதிஷ்குமார் கவனமா இருக்கணும், இல்லைன்னா அல்வா கொடுத்துட்டு போயிடுவான் இந்த காவி கும்பல். ஆனா நிதிஷ்குமார் என்ன சொல்றே, நீ எல்லாம் எனக்கு அல்வா கொடுப்பியா, நான்லாம் பழந்துன்னு கொட்டை போட்டாலியா, பீகாரை அலசி ஆராய்ஞ்சிருக்க இடம் வேற ஆள்கிட்ட வச்சுக்க அப்படின்னு இவர் ஒடி அடிச்சிருக்கிறாரு. இவரை கூல் பண்றதுக்காக தான் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பீகாருக்கு ஏராளமான அறிவிப்புகளை அள்ளி விட்டுருக்குறாங்க. அதுல வந்து புதிய விமான நிலையம் கட்டுவேன், பாட்னாவில் IIT இருக்கு இல்லையா, அதை விரிவாக்கம் செய்வோம், அப்புறம் நதிநீர் திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. விவசாயிகள், இளைஞர்கள், மிடில் கிளாஸ்க்கெல்லாம் அப்படியே சலுகைகள் அள்ளி எறிஞ்சிருக்காங்க. இதை தாண்டி அந்த ஊர்ல பாஜக எங்கெல்லாம் வலிமையா இருக்கோ அந்த பகுதிகளுக்கு கூடுதலான சலுகைகளை கொடுத்திருக்கு இந்த பாஜக கும்பல். இதைத்தான் நான் சொல்றேன். அவங்க கூட கூட்டணி வைக்கிறது ஒண்ணுதான், கிணத்துக்குள்ள விழுகிறதும் ஒண்ணுதான். தெளிவா பாஜக வலிமையா இருக்கிற இடங்களுக்கு கூடுதலான சலுகைகள் இந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கிறாங்க. பீகார்ல மிதிலான்ற இடத்துலதான் பாஜக ரொம்ப வலுவா இருக்கிற இடம், அந்த இடத்து கூடுதலா இருக்கு. அப்புறம் மதுபானி அப்படின்ற சாரீஸ் வந்து அந்த ஊர்ல வந்து ரொம்ப ஃபேமஸான சேலை,
அந்த சேலையை கட்டிக்கிட்டு தான் வந்து நம்ம அம்மா நிர்மலா சீதாராமன் வந்து பட்ஜெட்டவே வாச்சு ஒரு சைன் காட்டியிருக்கிறாங்க, ஒரு சமிக்கை காட்டியிருக்கிறாங்க, கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு. இவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணி இவ்வளோ ஏமாத்து வேலை பண்ணி பீகாருக்குள்ள கால் பதிக்கிறதுக்கான சகல வேலையும் பாஜக கும்பல் செய்யுது. நிதிஷ்குமார் என்ன செய்வார்னு பார்ப்போம். இப்போதைக்கு அடிச்சடியில் ஓடி வந்து காலில் விழுந்திருக்கானுங்க. நாளைக்கு என்ன நடக்குமோ?